காலையில எந்திரிச்சு மூஞ்சி கழுவிட்டு வீடு எல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஏதாவது பாத்திரம் கிடந்தா அதை விளக்கி வச்சுட்டு காஃபி போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு என் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்காக கொடுத்துட்டு மார்னிங் டிஃபன் பண்ணிட்டு ஆஃப்டர்நூன் டிஃபன் என்ன பண்ணலாம் லஞ்ச் யோசிச்சுட்டு குழந்தைங்க ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹஸ்பண்ட் வேலைக்கு போனோம்னா அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு வீட்டுல யாராவது வயசானவங்க எல்லாம் இருந்தா அவங்களுக்கும் எல்லாம் என்னென்ன தேவையோ பார்த்து பண்ணி கொடுத்துட்டு குடிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அக்கடான ஒரு 10 நிமிஷம் உட்காரும் போது யாராவது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா வீட்டுல சும்மாதாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்ற ஃபர்ஸ்ட் ஆளு நம்மளே வர இருப்போம். கரெக்டா? கம்பெனிஸ், நான் சௌபர்ணிகா. இன்னைக்கு இந்த சேனல்ல ஆல்ரெடி நம்ம பேசின ஒரு டாபிக்கே தான் திருப்பி பேச போற ஒரு சின்ன பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்சோட. ஹோம் மேக்கர் அப்படிங்கிறவங்க ஒரு இம்பார்ட்டன்டான ஜாப செய்யற ஒரு ஆளு. வேர்ல்ட்லயே ரொம்ப செரிஷ் செய்யப்படுற புனிதமான ரொம்ப ஹாப்பினஸ் தரக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஃபேமிலி. அதை ரன் பண்றவங்க தான் ஹோம் மேக்கர். அந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்கிற இடம் ஹோம். அதை ரன் பண்றவங்க தான் ஹோம் மேக்கர். பட் எப்ப யாரு என்ன கேட்டாலும் இல்லைங்க நான் வீட்டுலதான் இருக்கேன், இல்ல வேலைக்கு போதுங்க, படிச்சுட்டு நான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ டோன்ட் நோ ஏன் எப்போ யாருனால இந்த பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆச்சுன்னு தெரியல. வீட்டுல இருந்து ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணிட்டு எமோஷனலாகவும் பிசிக்கலாகவும் அவங்கள நரிஷ் பண்ணிட்டு அவங்களுக்காக எப்பவுமே இருந்துட்டு ஒரு பில்லர் ஆஃப் த ஹோமா இருக்கிற ஒருத்தவங்களுக்கு எப்பவுமே தரப்படக்கூடிய அடையாளம் படிச்சுட்டு வீட்டுல சும்மா இருக்கா, படிச்சுட்டு வேஸ்ட் பண்றா, டேலண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணாம இருக்கா. ஐ மீன் அந்த ஒரு ஆள் இல்லைன்னா இந்த சுத்தி இருக்கிற வேற டேலண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றதோ, இல்ல ஒரு கம்பெனியோ, இல்ல ஒரு ஆபீஸ்க்கு போய் நிம்மதியா வேலை செஞ்சுட்டு வரதோ, இல்ல குழந்தைகளுக்கான படிப்போ எதுவுமே நிம்மதியா நடக்கும், சர்க்குலேட் ஆகி வராது. ஒரு அம்மா ஒரு ஹோம் மேக்கர்ங்கிற ஒரு குடும்ப தலைவியை பிரிஞ்சோ தள்ளியோ சூழ்நிலை காரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியை கேட்டா நமக்கு அது புரியும். சோ அந்த மாதிரி ஒரு ப்ரிவிலேஜ்ட் வேலையை செஞ்சுட்டு நானும் நம்ம ஏன் இப்படி சொல்றோம் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஹோம் மேக்கர்னா என்னடா இதை கொண்டு சில ஹோம் மேக்கர்னா என்ன, வீட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஒன் லைனுக்குள்ள அடக்குறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப போரிங்கா தான் இருக்கும். பட் அதோட டெப்த்துக்கு போய் ஹோம் மேக்கர்னா யாரு, ஏன் அவங்க இம்பார்ட்டன்ட், ஏன் சொசைட்டிலாவும் கல்ச்சரலாவும் அவங்க ஒரு லெஸ் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண வைக்கப்பட்டிருக்காங்க, ஏன் அப்படி ஃபீல் பண்ணக்கூடாது, ஏன் ஹோம் மேக்கர்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல், கம்பேர் பண்ணாம அவங்களாவே ரொம்ப ப்ரௌடா நான் ஒரு ஹோம் மேக்கர்னு சொல்லிக்கலாம், அது ஏன் அப்படிங்கறத கொஞ்சம் எலாபரேட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க. ஹோம் மேக்கர் அப்படின்னா யாருன்னா அந்த வேர்ட்லயே ஆன்சர் இருக்கு. ஹோம் மேக்கர் ஒரு வீட்டை அமைத்து வைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஹோம் மேக்கர். சோ அவங்க என்ன ரோல் எல்லாம் பிளே பண்றாங்கன்னு எடுத்து பார்த்தா, சாதாரணமா சொல்லிட்டு போறவங்கள சமைச்சிட்டு ரெடி பண்ணி அனுப்பிட்டு இதை பண்ணிட்டு அதை பண்ணிட்டுன்னு அப்படியே ஒரு 4 லைன்ல சொல்லிட்டு போயிடுறோம். பட் பேசிக்கலி ஒரு நியூட்ரிஷியஸ் செஃப் எவ்வளவு ரிசர்ச் பண்ணி அவங்க ஃபேமிலிக்காக இல்ல அவங்களுக்காகவும் ஹெல்தியான மீல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி, டேஸ்டியான மீல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி, வெரைட்டியான மீல்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுல ஒரு ஷெஃப் அப்படின்னு வச்சுப்போம். வீட்டு கணக்கு பார்த்து பட்ஜெட் பிடிச்சு மிச்சம் பிடிச்சு ஹஸ்பண்டுக்கு சேவ் பண்ணி கொடுத்து அவங்களே கொஞ்சம் சேவ் பண்ணி பாக்கெட் மணி எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வாங்கி கொடுத்து அப்படின்னு எல்லாத்தையும் நிதி நிர்வாகம், வீட்டுல இருக்கிற நிதி நிர்வாகத்தை பண்றதுல ஒரு அக்கௌண்டன்ட். அந்த இடத்துல அக்கௌண்டன்ட் நாலேஜ் தேவைப்படுதா? ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தா அந்த ஹோம் மேக்கர் தான் அந்த ஃபங்க்ஷனே எடுத்து செய்யணுங்கிற மாதிரி ஒரு பூஜையோ, இல்ல யாருக்காவது ஒரு ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் மருமகளா இருக்கலாம், இல்ல அவங்கதான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, அவங்க வரக்கூடிய மீதி எல்லாத்துக்கும் அவங்கதான் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கல்யாணம்னா செஞ்சு வைக்கணும், அவங்கதான் அதை முன்னின்று நடத்தணுங்கிற ஒரு ரூல் அவங்க இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இல்ல அவங்க குழந்தைங்களுக்கே அவங்க எல்லா இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன்ஸையும் எடுத்து செய்யும் போது தே ஆர் தி பெஸ்ட் ஈவென்ட் மேனேஜர். ஒரு ஹோம் மேக்கர் ஒரு ஃபங்க்ஷன்ல எத்தனை வித்தியாசமான ரோலை பிளே பண்ணி அந்த ஃபங்க்ஷன் சக்சஸ்ஃபுல்லா எல்லாரும் மனசு நிறைஞ்சு வயிறு நிறைஞ்சு அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து வெளியே போறதுக்கு எவ்வளவு தடவை அவ்வளவு ஈஸியா அதை பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ ஈவென்ட் மேனேஜர் ஏதாவது ஒரு குழந்தைங்களுக்கோ இல்ல வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ ஒரு சின்ன ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தா உடனே டாக்டர்கிட்ட ஓடாம கை வைத்தியம் பண்ணும்போது ஒரு குட்டி டாக்டர்ஸ் அப்படி பிஹேவ் பண்றாங்க. ஒரு ஃபேமிலியில ஒரு என்டர்டைன்மெண்ட் எலிமெண்டாவும் சில டைம் இருக்காங்க.
நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ற தெரபிஸ்டா சில டைம் இருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு பிசிக்கலாவும் ரொமான்டிக்காவும் மென்டலாவும் ஒரு சப்போர்ட்டா அவங்க இருக்காங்க. so many roles are played by one single person and we end up calling her or we ourselves call ourselves நான் எதுவுமே பண்ணலங்க, வீட்டுலதான் இருக்கேன். so that literally kills me. அதனாலதான் நான் இதை பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். ஆக்ஸ்ஃபேம் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து பண்ண ரிசர்ச்ல வந்து என்ன பார்த்திருக்காங்கன்னா, விமன் வந்து 2.5 டைம்ஸ், அதாவது 2.5 மடங்கு ஒரு மென்னை விட அன்பெய்டு ஒர்க் பண்றாங்களாம். அதாவது அன்பெய்டு ஒர்க் பண்ற, நம்ம அதை வந்து அன்பெய்டு ஒர்க்னு வச்சுக்கோ, நம்ம பண்ற ஒவ்வொரு ரோலையும் அந்த அன்பெய்டு ஒர்க் பண்ற உமனோட அந்த மேன் பவர் $1 trillion ஈடாகும் அப்படின்னு ஒரு ரிசர்ச்ல ஒரு ஸ்டடியில சொல்லியிருக்காங்க. சோ நம்ம வந்து இவ்வளவு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு அது அன்பெய்டு ஒர்க்கா இருக்கிறத நம்ம அன்பெய்டா பண்றதுனாலதான் அதோட வேல்யூவும் அவ்வளவு பெருசு. ஆனா அது அன்பெய்டா பண்றதுனாலதான் அது அந்த அளவுக்கு மட்டம் தட்டியும் பேசுறாங்க. பிகாஸ் இந்த உலகத்துல வந்து வாட் பிரிங்ஸ் மணி டு த டேபிள் இஸ் அலோன் வேல்யூட். sadly that is the truth. அது காசு கொண்டு வருதா டேபிளுக்கு, ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு காசு வருமானம் கொண்டு வருதா, அப்பதான் அது யூஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பெனியும் அப்படிதான் பாக்குறாங்க. ஒரு கம்பெனிக்கு நம்ம ஒரு வேலை செய்ய போனோம்னாலே அந்த வருமானம் ஈட்டி தரக்கூடிய ரோலுக்கெல்லாம் சம்பளம் ஜாஸ்தியா இருக்கும், சப்போர்ட்டிங் ரோலுக்கெல்லாம் சம்பளம் கம்மியா இருக்கும். பட் அதே மாதிரி இங்க வந்து சப்போர்ட்டிங் ரோல்னு வச்சிருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃப் இல்ல ஹோம் மேக்கரை. பட் அதுதான் வந்து மெயின் பில்லர், அந்த ஃபவுண்டேஷனே அதுதான் அப்படிங்கிறது பல பேர் உணர்றதே இல்லை, அந்த ஹோம் மேக்கர்ஸே உணர்றது இல்லை. சரி, இவ்வளவு கெத்தான இவ்வளவு வேலை செய்யக்கூடிய ஒரு ஹோம் மேக்கர் ஏன் வந்து அது இந்த சொசைட்டியும் இல்ல ஹோம் மேக்கராவேவும் அதை வந்து ஏன் நம்ம எப்பவுமே குறைஞ்ச எடை போடுறோம், மட்டம் தட்டுறோம் அப்படின்னா 3 ரீசன்ஸா நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து as we already discussed, who brings money to the table, அவங்களதான் வேல்யூ பண்றோம். மணி கொண்டு வராத எந்த ஒரு சர்வீஸையும் இங்க யாரும் மதிக்கிறது இல்லை. அப்படி ஒரு சர்வீஸ் பண்ணணும்னா நீ வெளியே போய் ஏழைகளுக்கு பண்ணாதான் தவிர உங்க ஓன் ஃபேமிலிக்கு நீங்க பண்றதை யாரும் மதிக்கிறது இல்ல. ரெண்டாவது, அதோட டெய்ல் மாதிரியே தான் வேர் இஃப் சம்மன் பிரிங்ஸ் மணி, யாராவது வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து காசு உள்ள கொண்டு வராங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு வேல்யூபிளா, ஐயோ பாவம் அவங்க போய் உழைச்சிட்டு வராங்க, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ஐயோ கஷ்டப்படுறாங்க, ஐயோ குடும்பத்துக்காக சொத்து சேர்க்கறாங்க அப்படின்னு பாக்குறாங்களே தவிர வீட்டுல இருந்து ஒரு ஆங்கரிங்கா எல்லாத்தையும் பாத்துக்கிற ஒருத்தங்களை டியூட்டின்னு மாத்தி வச்சிருக்காங்க. ஐ டோன்ட் நோ வேர் இட் ஹேப்பன், வென் இட் ஹேப்பன், பட் அதுவும் டியூட்டி. அது அதாவது ஒருத்தவங்க வந்து பணம் கொண்டு வந்தாங்கன்னா அது டியூட்டியாவே இருந்தாலும் அதை குளோரிஃபை பண்றாங்க. பட் வீட்டுல இருந்து எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு வீட்டை அமைதியா பாத்துக்கிற ஒருத்தவங்களை வந்து அது ஒரு டியூட்டி, நீ உன் டியூட்டியா தான் பண்ற அப்படின்னு அதை வந்து ஒரு சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர் பக்கம், அந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு விஷயமா மாத்தி வச்சிருக்காங்க. மூணாவது இம்பார்ட்டன்ட் ரீசனா நான் பாக்குறது கிளீஷே ரீசன் தான். இங்க இது வந்து ஒரு மென் டாமினன்ட் சொசைட்டி இல்லையா. எது ஒரு விஷயத்த ஒரு மேன் பண்ணாலும் அதை குளோரிஃபை பண்றதும், அதே விஷயத்த ஒரு பொண்ணு பண்ணா, ஒரு உமன் பண்ணா அதை வந்து இருக்கிறதுதான், பண்ண வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ஒரு சமநிலைப்படுத்தி விடுறதும், தூக்கி வைக்காம கீழே அடக்கி வைக்கிறதும் இங்க ரொம்ப யூஸ்டான ஒரு விஷயமா இருக்கு. அதேதான் இட் அப்ளைஸ் டு ஹோம் மேக்கரை மட்டம் தட்டுறதுக்கும் அது ஒரு மெயின் ரீசனா இருக்கு. சரிப்பா, சொசைட்டி தான் அது அப்படி பண்ணுது. நம்ம ஏன் கஷ்டப்பட்டுக்கிறோம், நம்மளை ஏன் மட்டம் தட்டிக்கிறோம்னா அதுக்கு 2 இம்பார்ட்டன்ட் ரீசன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அன்ஈக்குவலண்டான ஒரு கம்பேரிசன் நம்ம பண்றோம். we always compare. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து ஸ்க்ரால் பண்ணும்போதோ இல்ல வெளியே எங்கேயாவது போகும்போதோ இல்ல யாரையாவது பேசும்போதோ, பரஸ்பரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது பேசும்போதோ, ஒர்க்கிங் உமன் இல்ல ஒரு வெளியே போய் ஒரு வேலை செய்யறவங்க இல்ல வீட்டுல ஹோம் மேக்கரா இல்லாதபடிக்கு வேற என்ன மாதிரியான ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்களையும் நம்ம வந்து அண்ணாந்து பார்க்க பழகிட்டோம். தே ஆர் டூயிங் சம்திங் வேல்யூ. நம்ம படிச்சுட்டு வீட்டுல வேஸ்ட் அந்த வேஸ்ட் அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடும். அத்தனை உழைப்பையும் வேஸ்டா உட்கார்ந்துருக்கோங்கிற அந்த ஒரு 2 வேர்ட்ல அடக்கிட்டு போயிடுறோம். கரெக்டா? அந்த கம்பேரிசனே தப்புங்கிற. யூ கான்ட் கம்பேர். ஏன் வந்து ஆம்பளைங்க குழந்தை பெற்றுக்கிறது இல்லைன்னு எப்படி கம்பேர் பண்ண முடியாது? ஏன்னா இயற்கையாவே அது இல்லை. சோ ஆஸ் நேச்சுரல் ஆஸ் இட் இஸ், ஹோம் மேக்கர்னா வீட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனா பாத்துக்கிற ஒரு ரோல். வெளியே போய் வேலை செய்யறவங்க அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கு, அவங்களும் சேலஞ்சிங்கான ஒரு லைஃபை தான் ஃபேஸ் பண்றாங்க. பட் அவங்களோட ரோல் வேற. அதையும் இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. இஃப் தேர் ட்ரெஸ்ஸிங் இன் அ சர்டன் வே, கோயிங் அவுட் ஃபார் டின்னர்ஸ், அது வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல். அவங்க வெளியே போகணும், சம்பாதிக்கணும்னா அவங்க ஒரு டீம் மீட்டிங் போகணும், இல்ல வீக்கெண்ட் ஆனா அந்த
மென்டல் ப்ரெஷர் இருக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக வெளியில போகணும். தேர் எக்ஸ்பெக்டட் டு ட்ரெஸ் இன் சர்டன் வே. ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டைலே டிஃப்ரெண்ட். வீட்டுல இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் கேஷுவலா இருப்போம். நம்மளோட தேவைகள் வேற மாதிரி இருக்கும், நம்ம ஸ்கெட்யூல் வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கம்பேரிசனே ரொம்ப டிஃப்ரெண்ட். அந்த சொசைட்டி கம்பேர் பண்ணாலும் டிஃப்ரெண்ட், நம்ம நம்மளே கம்பேர் பண்ணிக்கிட்டாலும் அது ரொம்ப லீத்தல். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா, ரொம்ப வந்து நான் ஹோம் மேக்கர் தானே அப்படின்ற இதனாலேயே நம்மள வந்து ஒரு அழகுபடுத்திக்காமையோ, நம்மளுக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் கொடுக்காமையோ, ஒரு செல்ஃப் கேர் இல்லாமையோ, நான் இருக்கிறதே மத்தவங்களுக்காக வேலை செய்யறதுக்காக தான் அப்படின்னு இது நிறைய பேர் வந்து அவங்களே கேர் பண்ணிக்கிறதுக்கு கில்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ எனக்காக நான் டைம் எடுத்துக்கிறதா, ஐயோ நான் போய் பியூட்டி பார்லர் போய் ஒரு 3 மணி நேரம் உட்காரதா, அச்சச்சோ அப்படின்னு நினைச்சுப்பாங்க. சோ அந்த மாதிரி அந்த கில்ட்ல இருந்து வெளியே வந்து, of course I'm doing an amazing job. நான் என் உடல் உழைப்பு அத்தனையும் இந்த குடும்பத்துக்காக, மன உழைப்பையும் அதுக்கு கொடுக்குறேன். So I deserve to enjoy, I deserve that respect, I deserve that place. அதாவது போயிட்டா எந்த ஒரு குடும்பத்திலயும் இந்த மெயின் லிங்க் அந்த ஒரு ஃபீமேலோ இல்ல சம்டைம்ஸ் ஒரு ஹோம் மேக்கர் மேலா கூட இருக்கலாம், அந்த லிங்க் எடுத்துட்டோம்னா யோசிச்சு பாருங்களேன், அப்படியே அந்த வீடே பரிதவிச்சு போயிடும். ஆனா அந்த லிங்க் இருக்கும்போது இந்த பாராட்டங்க வருதான்னா கண்டிப்பா இல்ல. நானும் ஹோம் மேக்கரா இருந்திருக்கேன், நான் ஹோம் மேக்கரா இருந்த ஒரு அம்மா வீட்டுல இருந்து வந்திருக்கேன், நான் என்னோட இன்லாஸ் நிறைய பேரை பார்த்திருக்கேன். அது எல்லாமே ஒரு டியூட்டியா தான் கன்சிடர் பண்ணப்படுதே தவிர, do you pause and appreciate them for the work they are giving you. ஒரு 50,000 அவங்க தூக்கி உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா கொடுக்குற அதே ஒரு கர்டசி, ஒரு கிராட்டிடியூடையோ இல்ல ஒரு சந்தோஷத்தையோ அவங்க வந்து ஒரு 50 வருஷமா உங்களுக்காக வந்து உழைக்க போறாங்க, உங்க வீட்டுல இருந்து உங்களை பாத்துக்க போறாங்கிற அந்த ஒரு மெஜஸ்டிக் ஸ்டெப்புக்கு நம்ம கொடுக்கறது இல்லைன்னு தான் சொல்லணும். அது நம்மள வந்து ஃபர்ஸ்ட் மரியாதையா வைக்க, we should demand that respect, we should demand that respect that role deserves. கரெக்டா? அது பண்ணாம இருக்கிறதுனால, இந்த 2 ரீசன்னால, கம்பேரிசன்னாலையும் நம்மளே அக்செப்ட் பண்ணிக்கிறதுனாலையும் தான் நம்மளே நம்மளை மட்டும் தட்டிக்கிறோம். சோ இதுல இப்படி வெளியே வருதுன்னு ஒரு 3 விஷயங்கள் எனக்கு தோணுனதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அது ரெசனேட் ஆச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல நீங்க ஒரு ஹோம் மேக்கரா இருந்து உங்களுக்கு யூஸ் ஆன எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபெலோ கம்பெனிஸ்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனிவே, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பாயிண்ட், ஸ்டாப் சேயிங் நான் எதுவும் பண்றது இல்ல, சும்மா வீட்டுலதான் இருக்கேன்னு நீங்களே உங்களை இன்ட்ரடியூஸ் பண்றதை நிறுத்துங்க. ஐம் ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்லுங்க, ப்ரௌடா சொல்லுங்க. சொல்லும் போதே ஐம் ஹோம் மேக்கர் அப்படின்னு சிரிச்சுட்டே ப்ரௌடா சொல்லுங்க. இல்லைன்னா நான் வீட்டை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல பழகுங்க. புதுசா இருக்கும் எல்லாருக்கும், உங்களுக்கே வியர்டா இருக்கும், வீட்டை மேனேஜ் பண்றேனா அப்படின்னு போய் எப்படி ஒருத்தர்கிட்ட சொல்றதுன்னு. பட் 2-3 தடவை சொன்னா யூஸ் ஆயிடும். ஐம் மேனேஜிங் மை ஹோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கே புதுசா இருக்கும், ஆமாங்க திஸ் இஸ் சம்திங் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி. சோ உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, எங்கேயாவது ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போனாலோ இல்ல புது ஒரு ஆள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதோ நான் சும்மாதான் இருக்கேன் அப்படின்னு இல்லாம, நான் வந்து மேனேஜிங் மை ஹோம், ஐம் ஹோம் மேக்கர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஆங்கர் இட், நீங்க அதை ஃபீல் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அது எவ்வளவு பெரிய வேலைங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதை ஃபீல் பண்ணி வந்து நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து யூ ஸ்டார்ட் கேரிங் ஃபார் யுவர் செல்ஃப். ட்ரெஸ் வெல். வீட்டுல வந்து சும்மா ஒரு அழுக்கு நைட்டி போட்டுட்டு, இட்ஸ் யோர் கம்ஃபர்ட் ஆஃப் கோர்ஸ், எஸ், பட் மோஸ்ட் ஆஃப் தி டேஸ் கொஞ்சம் ரெடி ஆகுங்க. ஹோம் மேக்கர்னாலும் அது ஒரு வேலை, அது ஒரு ஹாப்பியான வேலை, நம்ம குடும்பத்தை நம்ம பாத்துக்கிறோம். ஸோ கெட் ரெடி, live in your whole skin and body with all the glory. அப்படியே உங்களுக்காக கேர் பண்ணிக்கிறது, உங்களுக்காக என்ன பிடிக்குமோ அதை பார்த்து அப்பப்போ பண்ணிக்கிறது, அந்த மாதிரி be always presentable to yourself. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பிரசன்டபிளா இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு வீட்டுலதான் இருக்கோம் அப்படின்னு பிசிக்காலிட்டிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம, பிசிக்கல் அப்பியரன்ஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்காதுங்க. எப்பவுமே அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, ஈவன் இஃப் யூ ட்ரெஸ்ட் கேஷுவலி, மேக் ஷூர் தட் யூ லைக் யுவர் செல்ஃப் இன் தி மிரர். மோஸ்ட் ஆஃப் த ரொம்ப பிஸி டேஸ்ல அதை நம்ம பண்ண முடியாது, பட் எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் பண்ணிக்கோங்க. தேர்ட் விஷயம் வந்து, உங்களுக்குன்னு ஒரு 3 இல்ல ஒரு 4 விஷயத்த ஒரு வீக்குள்ள கொண்டு வாங்க. அதாவது நான் வந்து வெனஸ்டே தேர்ஸ்டே வந்து இவங்களை போய் மீட் பண்ணுவேன், இல்ல இந்த பார்க்ல வாக்கிங் போவேன், இல்ல ஃப்ரைடே நான் ஒரு மூவி பார்த்தே ஆவேன் தனியா, அந்த மாதிரியோ, இல்ல நான் ஒரு ஜேர்னல் எவ்ரிடே மார்னிங் 5 நிமிஷம் நான் அதை எழுதினாதான் எனக்கு ஆச்சு அப்படிங்கிற மாதிரியோ, இல்ல நான் இந்த காஃபி குடிக்கிற டைம் ஒரு 5 நிமிஷம் என்ன வந்தாலும், என்னோட டாட்லரே வந்து என்னோட வந்து இப்போ நியூ பார்ன் வந்து நான் ஃபீட் பண்ணணும், அந்த மாதிரியான எமர்ஜென்சி இல்லாத எந்த விதமான ஒரு விஷயத்துக்கும் நான் செய்ய மாட்டேன். அந்த 5 ஒரு 10 நிமிஷம் காஃபி டைம் அது என்னோடது அப்படின்னு வந்து நீங்க ரொம்ப ஆணித்தரமா அதை வந்து ஆங்கர் பண்ணி அந்த உங்களோட ஸ்பேஸை நீங்க எடுத்துக்கணும்.
So start doing at least 2 or 3 things for yourself. ஒரு வீக் குள்ள அந்த ஒரு 2 or 3 things பண்ணிக்கோங்க. நான் திருப்பியும் அதை ரிவைஸ் பண்றேன். First, start saying you manage your home. You are a homemaker proudly when someone asks. Second, always look presentable and lovable to yourself in the mirror. Third thing, do at least 2 to 3 things for yourself every week and do it religiously. விட்டு கொடுக்காம கில்ட் இல்லாம பண்ணுங்க. இந்த மூணு நீங்க கண்டினியூஸா பண்ணீங்கன்னா, பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் வியர்டா இருக்கலாம், இல்ல நீங்க ரசிச்சும் பண்ணலாம். பட் போக போக கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது என்னோட ஆழமான நம்பிக்கை. நீங்க எல்லாருமே ஒரு கான்பிடென்டான ஐ ஆல்சோ டிசர்வ் அ ஸ்பேஸ் இன் திஸ் வேர்ல்ட், அ ரெஸ்பெக்ட்ஃபுல் ஸ்பேஸ் இன் த வேர்ல்டுன்னு நீங்க நினைக்கணுங்கிறது தான் என்னோட அல்டிமேட் மோட்டிவ், இந்த வீடியோட அல்டிமேட் மோட்டிவ். ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல். உங்களோட ஃபெலோ ஹோம் மேக்கர்ஸ் யாராவது லோவா ஃபீல் பண்ணாலும் அது அவங்களுக்கு அதை அனுப்புங்க. நம்ம மேலும் இந்த மாதிரி ஹோம் மேக்கர் கான்டென்ட் இல்ல ஜெனரல் உமன் க்ளோ அப் கான்டென்ட் இந்த சேனல்ல பார்க்கலாம். ஹோப் யூ என்ஜாய்ட் தி வீடியோ. ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல். வேற ஏதாவது விமர்சனமோ கருத்துக்களோ இல்ல பரஸ்பரம் உங்களுக்கும் அந்த ரிலேட்டபிளான கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். தேங்க்யூ.